வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தாய் மந்திரத்த பத்தி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம். இந்த மந்திரத்திற்கு பெயர் எதற்காக தாய் மந்திரம் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தாய் தன்னோட குழந்தைக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுமோ, அதே போல தான் இந்த மந்திரமானது. இந்த மந்திரத்த யார் உச்சரிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னென்ன தேவையோ ஒரு பண விஷயமா இருக்கலாம், இல்ல நகை விஷயமா இருக்கலாம், இல்ல இட விஷயமா இருக்கலாம், இல்ல அப்படின்னா பிரிந்து போன கணவர்கள் ஒண்ணா சேரணும் அப்படின்றதா இருந்தாலும் சரி, இல்ல மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க அவங்க ஒண்ணா சேரணும் அப்படின்னாலும் சரி, இல்ல எனக்கு எதிரி ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறான், அவன் தொல்லையே எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னாலும் சரி, பெரிதளவுல எனக்கு அந்தஸ்து கிடைக்கணும், போற இடத்துல 4 பேர் மதிக்கத்தக்க ஒரு மரியாதைக்குரிய நபரா நான் இருக்கணும் அப்படின்னாலும் சரி, அனைத்து விஷயங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு மந்திரத்திலே அனைத்து விஷயமே கிடைக்கிறனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மந்திரத்த தாய் மந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் கிடையாது. இன்னும் சுவடிகள்ல ஒரு சில முக்கிய குறிப்புகளும் சொல்லப்பட்டிருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மந்திரம் எக்காரணத்த கொண்டும் கொடும் பாவிகள் கைக்கு போயிறக்கூடாது அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. எதற்காக கொடும் பாவிகள் கையில இந்த மந்திரம் போக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொடும் பாவிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாவம் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கர்ம வினையானது சேரும். ஆனா, இந்த மந்திரத்த உச்சரிக்கக்கூடிய நபர்களுக்கு கர்ம வினை இருந்தாலும் சரி, அது கழிஞ்சு போயிரும். இப்போ ஒரு நபருக்கு கர்ம வினை இருக்குது அப்படின்னா, அந்த கர்ம வினை கழிக்கணும் அப்படின்னா, அவன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில துன்பங்கள அனுபவிச்சா மட்டும்தான் அந்த கர்ம வினையிலிருந்து முக்தி பெற முடியும். ஆனா, இந்த முருகப்பெருமானோட மந்திரத்த பிரயோகம் பண்றதுனால கர்ம வினையானது முதல் விஷயம் கழிய ஆரம்பிச்சிரும். அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, கிரகங்களால வரக்கூடிய பாதிப்பு சுத்தமா இருக்காது. ஒரு சனி பயிற்சியா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா ராகு, கேது இது போல எந்த விஷயமா இருந்தாலும், எந்த கிரக பாதிப்புகளா இருந்தாலும் சரி, சுத்தமா அடியோட இல்லாம போயிரும். அதே போல திருமண தடைகள் ஒரு சில நபர்களுக்கு இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, வெகு சீக்கிரம் திருமணமானது கைகூடும். அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கூட இந்த மந்திரத்த பிரயோகம் பண்ணலாம். இந்த மந்திரத்த ஆண்கள், பெண்கள்னு சொல்லிட்டு யாரு வேண்டுமானாலும் பிரயோகம் பண்ணலாம். நேத்து கூட கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு நபர் கேட்டிருந்தாங்க. நீங்க போடக்கூடிய மந்திரங்கள் அனைத்துமே சாப நிவர்த்தி கிடையாதா? அப்படின்ற மாரி கேட்டிருந்தாங்க. ஒரு சில மந்திரங்களுக்கு மட்டுமே சாப நிவர்த்தி இருக்கு. அது பொதுவா தெரிஞ்சுக்கங்க. அது போல சாப நிவர்த்தி இருக்குது அப்படின்னா, அத நான் சொல்லிருவேன். இந்த மந்திரத்துக்கு சாப நிவர்த்தி இருக்குது. இத சாப நிவர்த்தி போக்கிக்கங்க அப்படின்றத சொல்லிருவேன். சாப நிவர்த்தி போக்கக்கூடிய விஷயமும் நம்ம சேனல்லயே குடுத்துருக்குறோம். இந்த மந்திரங்களுக்கெல்லாம் சாப நிவர்த்தி கிடையாது. இத யாரு வேண்டுமானாலும் பிரயோகம் பண்ணலாம். கர்ப்பிணி பெண்கள் பிரயோகம் பண்ணாங்க அப்படின்னா, குழந்தைகள் புத்தி கூர்மையா இருக்கும். அதே போல சிறு குழந்தைகள் பிரயோகம் பண்ணாங்க அப்படின்னா, அதி புத்திசாலியா ஆவாங்க. அதே போல யமபயம் இந்த மந்திரத்த பிரயோகம் பண்ணக்கூடியவங்களுக்கு யமபயம் ஒருபோதும் அணுகாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மந்திரத்த தொடர்ந்து ஒரு நபர் பிரயோகம் பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்னா, யமன் உயிரை எடுக்கணும்னாலும் சரி, முருகப்பெருமானோட அனுமதி பெற்றே மட்டும்தான் இந்த நபர உயிர் பறிக்க முடியும். நான் சொல்றது 1 நாள் 2 நாள் உச்சரிச்சுட்டு சொல்றது கிடையாதுப்பா. தொடர்ந்து உச்சரிச்சா மட்டும்தான் இந்த பலன் கிடைக்கும். இந்த மந்திரத்த வேகமா உச்சரிச்சிடக்கூடாது. மெதுவா ஒரு வைப்ரேஷனோட தான் இந்த மந்திரத்த உச்சரிக்க ஆரம்பிக்கணும். நீங்க எப்ப வேண்டுமானாலும் இந்த மந்திரத்த பிரயோகம் பண்ணலாம். இப்ப காலையில நீங்க பூஜை அறையில பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த மந்திரத்த பிரயோகம் பண்ணலாம். அதே போல நீங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு அமர்ந்திருக்கீங்க அப்படின்னாலும் சரி, அப்போதைக்கு இந்த மந்திரத்த பிரயோகம் பண்ணலாம். ஆனா மந்திரத்த பிரயோகம் பண்ணக்கூடிய நேரத்துல நீங்க முருகன வழிபட்டிருப்பீங்களா? இல்ல சிலை, இல்ல அப்படின்னா ஒரு ஃபோட்டோவா இருக்கலாம். இது போல முருகப்பெருமான வழிபட்டிருப்பீங்க இல்லையா? அந்த உருவத்த மனதுல நினைச்சுக்கங்க. அந்த உருவம் முன்னாடி இருப்பது போல கற்பனை பண்ணிட்டு, அதற்கடுத்து இந்த மந்திரத்த உச்சரிக்க ஆரம்பிங்க. நீங்க உச்சரிக்கக்கூடிய நேரத்துல முதுகு தண்டு நேரா இருக்கணும். நல்லா அமர்ந்துக்கங்க. நல்லா அமர்ந்துக்கிட்டு, உங்களோட முதுகு தண்டு நேரா இருப்பது போல இருந்ததுக்கு அப்புறமா மந்திரத்த உச்சரிச்சீங்க அப்படின்னா, அந்த வைப்ரேஷன் ஆனது முதுகு தண்டுலலாம் இருக்கணும். ஆ அந்த அளவு உச்சரிங்க. அதே போல நீங்க சரியா பண்றீங்க அப்படின்னா, பல்லி சத்தமிடும். இந்த மந்திரம் இல்ல, எந்த மந்திரத்த நீங்க சரியா பிரயோகம் பண்ணாலும் சரி, அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, பல்லி சத்தமிடும். முதல் விஷயம் அதே போல நீங்க மந்திரத்த உச்சரிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு அக்னி இருப்பது போல பார்த்துக்கங்க. ஒரு மெழுகுதிரியா இருக்கலாம். இல்ல அப்படின்னா ஒரு கற்பூரமா இருக்கலாம். இல்ல அப்படின்னா ஒரு விளக்கு ஒளியாக இருக்கலாம். அது போல இருந்தது அப்படின்னா, நீங்க ஒரு தடவ மந்திரத்த உச்சரிக்கிறீங்க அப்படின்னா, பல மடங்காக பெருகும். ஏன்னா அக்னி
நம்ம எதை வந்து உச்சரிக்கிறோமோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல மடங்காக வந்து பெருக்கி தரக்கூடியது. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா மகான்கள், ரிஷிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிதளவுல வந்து யாக குண்டங்கள் வளர்த்து அதில் வந்து மந்திரத்தை வந்து ஆவாகனம் பண்ணாங்க அப்படின்னா அந்த மந்திரமானது பல மடங்காக வந்து பெருகும். ஏன்னா நீங்க ஒரு கற்பூரம் வாங்குறீங்க அப்படின்னா அது பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல். அதை கொண்டு போய் கோயில்ல வந்து பொருத்தி வந்து வணங்குறீங்க அப்படின்னா காரணம் வந்து இதுதான். அந்த கெமிக்கல் அதுக்கு வந்து பலன் வந்து கிடையாது. நீங்க வந்து எதை வந்து வேண்டுறீங்களோ அதை வந்து அக்னிக்கு முன்னாடி இருந்து வேண்டுனீங்க அப்படின்னா பல மடங்காக வந்து பெருகும். மந்திரத்தை வந்து நீங்க எப்படி வந்து உச்சரிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் சரவண பவ, ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் சரவண பவ, இதே போல வந்து உச்சரிக்க ஆரம்பிங்க. இந்த மந்திரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா படையல்கள்லாம் எதுவும் வந்து கிடையாது. நீங்க வந்து தாராளமா வந்து பூஜை அறையிலேயே வந்து தாராளமா வந்து உச்சரிக்க வந்து ஆரம்பிக்கலாம். அதே போல வந்து இந்த நாள்ல தான் தொடங்கணும், இந்த நாள்ல தான் வந்து முடிக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது. எந்த நாட்கள்ல வேண்டுமானாலும் வந்து தொடங்கலாம். அதே போல வந்து இந்த மந்திரத்துக்கு வந்து எண்ணிக்கை வந்து கிடையாது. இத வந்து நீங்க வந்து அனுபவபூர்வமாவே வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க உச்சரிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னாவே, நீங்க வந்து நினைத்த காரியங்கள் வந்து முருகப்பெருமானோட அருளால வந்து கிடைக்கும். நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முருகப்பெருமான வந்து முழு மனதோட நம்பி வந்து இந்த மந்திரத்த வந்து உச்சரிக்க வந்து ஆரம்பிங்க. இந்த வீடியோ பதிவுல வந்து உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா, கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேளுங்க. நன்றி, வணக்கம்.